அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் யோகா இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் பிரைவேட் லிமிட்டடைய நிறுவனத் தலைவர் மற்றும் நிர்வாகத் தலைவர் பொறுப்பு தலைவர் என் பெயர் விஜயகுமார். இந்த திருமூலர் யோகா இன்டர்நேஷ்னல் இதை ஏன் நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே கடவுள் பற்றிய ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த உலகத்தை யார் படைத்தார் இல்லையா? இந்த மனிதனை தவிர மற்ற எந்த விலங்குகளும் இந்த உலகத்தை யார் படைத்தார் அப்படின்லாம் கேட்கறதில்லை. அதுவே உயிராக உருவாகுது, அதுக்கு பசிக்குது, சாப்பிடுது, இனப்பெருக்குது. ஆனால் இந்த மனிதன் இதை தாண்டி சிந்திப்பான். யாரை உருவாக்குனது, ஏன் நம்ம பிறந்தோம், அப்புறம் துன்பம், எதுக்கு இந்த துன்பம், இன்பம், ஏன் நம்மளுக்கு இன்பம் கிடைக்க மாட்டேங்குது. இன்பமாக இருக்கும்போது யாரும் கேட்க போகிறதில்லை, நம்மளுக்கே இன்பம் அப்படின்னு சொல்லி. இன்பத்தில் தான் மனிதன் ஏதோ ஒரு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத சிந்திக்கிறான் இல்லையா? இதைத்தான் பழைய வேதங்கள், பகவத்கீதை, மகாபாரதம், பைபிள், குரான், இப்படி அத்தனை பேருமே இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் நித்தம் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம், பழகிறோம், பார்க்குறோம். யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க, யாரோ ஒருத்தர் கைங்கள் உடஞ்சிடுது, திடீர்னு பார்த்தா நஷ்டமாயிடுது இல்லையா, வேலை போயிடுது. இப்படியெல்லாம் நம்ம தினம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். துன்பத்தையெல்லாம் யாரும் விரும்புறதில்லை இல்லையா? இதை பற்றி தான் திருமந்திரம் சொல்லுது. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை கற்றுக்கணும். நம்ம இதை பற்றி தான் நம்ம மக்களுக்கு சொல்வதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். அப்புறம் திருமூலர் 3000 பாடல்கள் அழகாக மக்களுக்கு கொடுக்கிறார். அதை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். எதன் மூலம் தெரியப்படுத்த வேண்டும்? சினிமா, விளையாட்டு, சாதனைகள், இதன் மூலம் அவர் என்ன மக்களுக்கு சொல்ல வந்தார் அப்படின்னு நம்ம தெரியும். பல காலங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக அது இருக்குது. பட் நம்ம இந்த யுகத்தில் நம்ம முயற்சி செய்வோம், மக்களுக்கு ஏதாவது பேசி தன்னை அறிய தனப்பொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே. இதான் செல்ஃப் ரியலைசேஷன்.